ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு. ஒரு ராஜாவினிடத்துல தெய்வம் பேசுகிற ஒரு வார்த்தை, அவளை அனுப்பிவிடு, அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, உன்னிடத்தில் அவளை வைக்காதே, அரண்மனை விட்டு வெளியே அனுப்பு, உன் வாழ்க்கையில் அவளை இணைக்காத, அவளை தொடாத, அவளை அனுப்பிவிடு. இது தேவன் ஒரு அபிமெலேக் என்கிறதான ஒரு ராஜாவுக்கு தேவன் சொன்னதான ஒரு கட்டளை. அந்நிய தேசத்திலே ஆபிரகாம் போய் தங்கின பொழுது அங்க சூழ்நிலைகள் மாறினது. இப்ப இந்த ராஜா ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய்விட்டான். கொண்டு போன அன்னைக்கு நைட்ல கர்த்தர் அவன்கிட்ட பேசினார், அவளை வெளியே அனுப்பு, அவளை தொடாத, அவளை அரண்மனையில் வைக்காத, வச்ச நீ செத்தாய். அவன் சொன்னான், இல்ல நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், நீதியா செஞ்சேன், நியாயம், எல்லாம் கரெக்டு, நீ சாகாம பிழைக்கணும்னா முதல்ல அவளை வெளியே அனுப்பு. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். நீ உன் வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிற பலவீனத்தின் நிமித்தம் நீ செத்தாய். நீ வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிற தோல்வி நிமித்தம் நீ செத்தாய். எப்படி இருக்கும்? நைட்ல அந்த பெண்ணை கெடுக்கணும், இல்ல அவட்ட வச்சுக்கணும், வாழ்க்கை நடத்தணும், கடைசி வரைக்கும் அவ தன்னுடைய ராஜ்யத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பகல்ல ரொம்ப பிளான் பண்ணி அழகா அவளை தூக்கி கொண்டு வந்து அரண்மனையில் வச்சு உட்கார வச்சிருக்கிறான். கர்த்தர் சொன்னாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். ஆடி போயிட்டான். அவன் எந்திரிச்சு சொன்னான், ஆண்டவரே நீர் அப்படி இல்லை, நான் உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன். கர்த்தர் சொன்னாரு, அதெல்லாம் கரெக்டு, நீ முதல்ல இவளை என்ன செய்ய, வெளியே அனுப்பு. அருமையானவர்களே, இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதான பலவீனங்களை நாம் வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு நேரம். நீங்க பாட்டுக்கு உள்ள வச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளேயும் போயிடலாம்னு நினைச்ச, பைபிள் என்ன சொல்லுகிறது? நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். உன் ஆன்மீகம் செத்து போயிடும், உன் விசுவாசம் செத்து போயிடும், பரிசுத்தம் செத்து போயிடும், உன்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகள் செத்து போயிடும். நீ அந்த பலவீன பாண்டத்தை வெளியே அனுப்பிவிடு. எப்படிப்பட்ட ஒரு கமாண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார்! ஒருத்தன் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் எவ்வளவு தீவிரமா இருக்கிறார். அவன் ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் அல்ல, அவர் அந்நிய ராஜா. எந்த மனுஷனும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் என்ன செய்றாரு? தெளிவாய் இருக்கிறார். நீ ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், இல்ல புதிய நபர்களா இருக்கலாம், இல்ல பழையவர்களா இருக்கலாம், அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்கலாம். நீங்க சில காரியங்களை நியாயம்னு செஞ்சிருக்கலாம். அவன் சொன்னா, நான் சுத்த இருதயத்தோடு செய்தேன். அவனும் விட்டல, போராடுறான். 5ஆம் வசனம். இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். கர்த்தர் சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல இவளை அனுப்பு. பாவம் செய்யறதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத, சண்டை போட்டதுக்கு காரணம் சொல்லாத, அடிச்சதுக்கு காரணம் சொல்லாத, கெட்ட வார்த்தை பேசுனதுக்கு காரணம் சொல்லாத, விசுவாசத்தை விட்டு விலகினதுக்கு காரணம் சொல்லாத.
நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் காரணம் சொல்லாத. இதனால் அதை செய்தேன், அதனால் இதை செய்தேன். இது தெய்வத்துக்கு தெரியாதா? நீ எதுக்கு செஞ்சங்கிறது கர்த்தருக்கு தெரியாதா? இவன் சொல்றான், நான் சுத்த இருதயத்தோடு செஞ்சேன். ஏன் இன்னொருத்த மனைவியை கொண்டு வந்ததுல உனக்கு என்ன சுத்த இருதயம் வந்துருச்சு? ஒரு பலவீனத்தை நீ இடம் கொடுத்துட்டு, தவறான ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு அதை சுத்த இருதயத்தோடு செஞ்சியா? நான் உதவி செய்த மனப்பான்மையோடு போனேன். நான் சோசியல் மைண்ட்ல இருந்தேன், சர்வீஸ் மைண்ட்ல இருந்தேன். என் முதல்ல உன் வீட்டில் அதை தொடங்கு, அதை செய்ய. சோசியல் மைண்ட்ல, சர்வீஸ் மைண்ட்ல. ஏன் அடுத்தவன் வீட்டுக்கு போற? உன் வீட்டில் செய்ய. அடுத்த வீட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லையே. கர்த்தர் தெளிவா பேசினார். நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம், இந்த வருஷத்துல நீ இடம் கொடுத்ததான பலவீனத்தின் நிமித்தம் நீ செத்தாய். இந்த வருஷத்தின் கடைசியில இந்த 2-3 நாளுக்குள்ள எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடு. கர்த்தருக்கு பிரியமில்லாத அதாவது வீட்டில் இருக்கான்னு பாரு. கடன் வாங்கினது, அடகு வாங்கினது, அடுத்தவன் பொருள் உன் வீட்டில் இருக்கான்னு பாரு. மற்றவங்களை துக்கப்படுத்தினது, ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ள கிடக்கான்னு பாரு. ஏதாவது விக்கிரகம் உள்ள கிடக்கும், ஏதாவது சர்ப்பம் உள்ள கிடக்கும். திருப்பி நீ செத்து போன பிறகு அது தெரியும் எல்லாருக்கும். ஐயோ இப்படியா அப்படின்னு. ராகேல் செத்து போன பிறகுதான் எது தெரிஞ்சுதே? ராகேல் செத்து போன பிறகுதான் எது தெரிஞ்சுதே? இவ திருடின்னு தெரிஞ்சுது. தகப்பனுடைய விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்த அவன் அப்பதான் யோசிச்சான் யாக்கோபு, ஓஹோ லாபான் நாய விரட்டின மாதிரி நம்மளை விரட்டினது காரணம் இருக்கு. யார் பண்ணிருக்கா? அழகு இருக்கு, அவ பெரிய அழகி, பேரழகி, ஆனா திருடி. செத்து போன பிறகுதான் இவன் யோசிச்சான், ஓஹோ ஏன் இவன் நம்முடைய பயணத்துல இன்னும் தூரத்துல ஒரு மகிமையான இடத்துக்கு வரல, பாதியில முடிச்சிட்டாளேன்னு யோசிக்கும் போது தான் பார்த்தான் அவ செத்து போன பிறகு ரூம் எல்லாம் கிளீன் பண்ண எது வந்து நிக்குது? விக்கிரகம் வந்து நிக்குது. புரிஞ்சுக்கிட்டான், ஓ வாழ்க்கை பயணத்துல பூர்ணத்தை அடையாமல் ராகேல் செத்ததுக்கு காரணம் எது? மறைந்திருந்த திருட்டின் சுபாவம். ஆனா இங்க அபிமெலேக்கு விஷயத்துல கர்த்தர் ரொம்ப தீவிரமா இருக்காரு. அவன் ஒரு அந்நிய மனுஷன் தான். அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ முதல்ல அவளை அனுப்பு. நீ என்கிட்ட உட்காந்துட்டு சுத்த இருதயத்தோடு செய்தேன், அவங்க என்னை அடிச்சு விட்டாங்க, அவங்க 4 அடி அடிச்சாங்க, நான் 2 அடி அடித்தேன். அவன் என்னை கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு இப்படி சொல்லிவிட்டேன். அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். அது கர்த்தாவே உமக்கும் தெரியும், பாஸ்டர் வரைக்கும் தெரியும், அவங்க எல்லாம் என்னை மன்னிச்சிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, மன்னிச்சது மண்ணாங்கடி அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல இவளை அனுப்பு வெளியே. அவளே என்ன வச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் பலவீனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிற? தோல்வியை ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? அந்நிய தொடர்பு, அந்நிய உறவுகள், பாவங்கள், பாவத்தினுடைய கூறுகள், வேர்களை ஏன் வைத்திருக்கிற? இந்த கூட்டத்தில் நான் வந்து உட்கார்ந்த உடனே, ஆண்டவரே நேத்து பார்வனுடைய குமாரத்தையை சொன்னீங்களே, இன்னைக்கு அப்படின்னு அவளை அனுப்ப சொல்லுனாரு. எவ்வளவுன்னு எனக்கும் தெரியல, நானும் எவ்வளவுன்னு தேடி தேடி யோசிச்சு இவ்வளவு நேரம், அதான் 20 நிமிஷம் ஆயிப்போச்சு. எவ்வளவு சொல்றாருன்னே புரியலையே ஆண்டவரே. கடைசியில் பார்த்தா எவ்வளவு தான் சொல்றாரு, சாராள நீ வெளியே அனுப்புனாரு அபிமெலேக்கு கிட்ட, இல்லன்னா நீ செத்த. நம்ம சுத்திரி போட்டனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பைபிள் வாசிக்கவில்லை, வேதம் வாசிக்கவில்லை, உபவாசிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை, ஆண்டவரே நீர் என்னை மன்னியும். பெரிய பூசணிக்காய் மறைச்சு வச்சுட்டு நீ சும்மா இந்த கடுகு வெந்தயத்தை கதை சொன்ன மாதிரி சொல்லிட்டு போற. நீ அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கையிடு, உட்காந்து அழு, கத்து. இந்த அறிக்கை உனக்கு சரியா திருப்தி இல்லையா, போய் வீட்டில் போய் உட்காரு. மனைவி பிள்ளைகள்லாம் ஓரங்கட்டு, புருஷனெல்லாம் ஓரங்கட்டு, உட்காரு, முழங்கால போடு, அழு. உன் மனசாட்சியில் உனக்கு தெளிவு வர்ற வரைக்கும் கடந்து கத்து. உனக்குள்ள என்னெல்லாம் தெய்வம் பேசணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பேசட்டும். எதெல்லாம் புடுங்கணும்னு நினைக்கிறாரோ புடுங்கட்டும். எதெல்லாம் துரத்தணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் துரத்தட்டும். எதெல்லாம் நீ அனுப்பணும்னு சொல்றாரோ அதெல்லாம் நீ அனுப்பி விட்டுரு. வச்சுக்கிட்டு இருக்காத. ஐயோ நான் அனுப்பிவிட்டால் அவள் எங்கே போவாள், அவள் எங்க போனதை பத்தி உனக்கு என்னையா? அடுத்தவன் மனைவி எங்க போனா உனக்கு என்ன?
அவள் சாப்பிட்டாலோ இல்லையோ, அவள் குடித்தாலோ இல்லையோ, அவள் உடுத்தினாலோ இல்லையோ, எதுக்கும் உனக்கு கவலை? அப்படின்னா நீ என்ன ஒரு பெரிய அப்படியே தர்ம கர்த்தாவா இல்ல தான தர்ம பிரபுவா? அப்ப ரோட்ல போறவங்க எல்லாம் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை இல்ல, நீ போய் வாழ்க்கை கொடுத்துட்டு வந்துருவியா? எத்தனை பேருக்கு சாப்பாடு இல்ல, போய் சாப்பாடு கொடுத்துருவியா? எத்தனை பேருக்கு ட்ரெஸ் இல்ல, போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவியா? எத்தனையோ வீட்டுல கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்க, நீ போய் கரண்ட் பில் கட்டி வந்துருவியா? செய்வியா? அது செய்ய முடியாதுல்ல. இப்போ ஒரு ஆளை மட்டும் உனக்கு என்ன கரிசனை? அவளை அனுப்பிவிடு. நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். நான் இவன் சொல்றான், நான் சுத்த இருதயத்தோடு செய்தேன், உத்தம இருதயத்தோடு செய்தேன். என்ன சுத்த இருதயம், என்ன உத்தம இருதயம்னு எனக்கு தெரியல. உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, ரைட், அதெல்லாம் நீ சொல்றதான், நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன், ஆனாலும் அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், முதல்ல அவளை வெளியான். ஆண்டவர் எப்படி ஒரு வைராக்கியமா இருக்கிறார். இந்த வேசித்தன விஷயங்கள், விபச்சார விஷயங்கள்ல ரொம்ப டஃபா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அழகா பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனமே, அருமையான சகோதரனே சகோதரியே அப்படின்னா கூட இவன் டென்ஷன் ஆயிடுறான். யாக்கோபு 4 நாள்ல அடி, யாக்கோபு பிரசங்கம் பண்ண எந்திரிச்சார்னாலே பாதி பேர் ஆடிப்படுவான். அப்போஸ்தலர் நடபடிகள்ல இந்த உபதேச ரீதியில கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. விக்கிரகத்துக்கு படைச்சது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? விருத்த சேதனம் பண்ணவனை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது? பண்ணாதவங்களோட சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா? ரத்தத்தை புசிக்கலாமா புசிக்க கூடாது? இப்படியே குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த குழப்பத்துல பேதுரு அப்படி இப்படின்னு இப்படி ரெண்டு பக்கத்துல ஆடிக்கிட்டே இருந்தாரு. தப்புன்னு யாக்கோபு வந்தா. யாக்கோபு வந்து ரொம்ப வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறாரு. அவன் வந்தவனே முடிவெடுத்து சொன்னான், இதுதான் இது, இதுதான் இது, இதுதான் ஊழியம், இதுதான் உபதேசம். விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடவே கூடாது. ஒரே அடி அடிச்சான். நொறுங்குண்டு செத்ததை சாப்பிடவே கூடாது. ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவே கூடாது. உபதேசத்தை ஆழமா ரொம்ப டஃபா உறுதிப்படுத்தி பேசின ஆள் தான் யாக்கோபு. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள்ல. அவங்களுக்குள்ள குழப்பங்கள் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா போட்டு குழம்பிக்கிட்டே கிடப்பாங்க. அப்பொழுது இருக்கா இல்ல கலாத்தியர்ல இருக்கா? அப்போஸ்தலர் 15:20. விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். இது வந்து யாக்கோபு வந்த பின்பு நடந்த ஒரு சம்பவம். அவன் தான் பட்டு 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 பட்டுன்னு பேசுறாள். அதனாலதான் யாக்கோபு 4 நாள்ல விபச்சாரரை விபச்சாரிகள் பட்டுன்னு அட்டி சூடு கிளம்பிருச்சு பிரசங்கம். அதனால நம்ம இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? நமக்குள்ள இருக்கிறதான பலவீனத்தை வெளியே அனுப்பணும். இந்த 4வது கூட்டம், இந்த 4வது கூட்டத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில நீ வெளியே அவளை கொண்டு வா, அனுப்பிவிடு, அவளை வெளியே அனுப்பிவிடு. அதுதான் தெய்வம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இந்த மாலை வேளையில எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம். தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டிய நேரம் இதுதான். நாம் இதை சரியா செய்யலன்னு சொன்னா நாம் குற்றவாளிகளாக இருப்போம். அதனால நாம் இந்த நேரங்களில் நம்மை தாழ்த்த வேண்டும். அது என்ன? சாராளை வெளியே அனுப்புவது. சாராளுடைய கேரக்டர்ல 4 காரியம் சரி கிடையாது. பல காரியங்கள் நல்லா இருக்கும், ஆனா 4 காரியம் சரி கிடையாது. 1, ஆகார இவதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நுழைச்சது. ஆபிரகாம் ஒரு பெரிய தெய்வீகமான மனுஷன். நுழைச்சது யாரு? நுழைச்சது யாரு? அதே வீட்டில் அந்த பெண்ணை அடிமை பெண்ணாக பார்வையில் வைத்திருந்த மனுஷன், அருமையான ஒரு தெய்வீகமான ஒரு மனுஷனை தவறான பார்வைக்கு இழுத்து கொண்டு போன ஒரே ஆள் யாரு? இவதான். வாசிங்க ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இங்கதான் தடுமாற்றங்களுக்கு காரணம் உண்டாகுது.
ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு ஆபிரகாமை தடுமாற வச்ச ஒரு செயல் சாராளுடைய புத்தீனம். இன்னைக்கு ஒரு பெரிய அரபு கண்ட்ரிஸ் இருந்து தேசத்திலேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? இதுக்கு மூல வேறு யாரு? யாரு? சாரா. எனக்கு பிள்ளை இல்ல, அதனால இவளை கட்டிக்கோ, அதுல உள்ள பிள்ளைய நான் வச்சுக்கிறேன். அங்கதான் தோல்வியின் அனுபவம் தொடங்குது. அங்கதான் விழுகையின் ஆரம்பம் தொடங்குகிறது. இந்த சாரால தவறான உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உன்னையே தான் பார்க்கறான், உன்னையே தான் சிரிக்கிறான், உன்னையே தான் நேசிக்கிறான், உன்னையே தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கூட்டத்தில் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கிறான், இப்படித்தான் இருக்கான், அதை செய்யறான், இதை செய்யறான். அடே, இந்த சாராளுடைய ஆவி இப்படித்தான் சுத்தும். சாராளுடைய ஆவியை பாத்தீங்களா? நல்லா இருந்தவனை கெடுத்து. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த புத்தியை வெளியே அனுப்பு. இந்த புத்தி நீ இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்தாய்? செத்தாய். ஒவ்வொருத்தரையும் இருக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணுங்க. அந்தந்த ஸ்தானத்துல நம்ம நிக்கணும். ஊழியக்காரங்கன்னா அந்த ஸ்தானத்துல நிக்கணும், விசுவாசினா அந்த ஸ்தானத்துல நிக்கணும், அபிஷேகம் பெற்றவனா அந்த ஸ்தானத்துல நிக்கணும், ராபோஜன் எடுக்கிறவனா அந்த ஸ்தானத்துல இருக்கணும். மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? யாருமே செயல்பட கூடாது. நான் மிஞ்சி அங்க வரக்கூடாது, அவங்க மிஞ்சி எங்க வரக்கூடாது. யாக்கோபு லாபானும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. நான் இந்த மிஸ்பாவை தாண்டி அங்க வரமாட்டேன், நீ இந்த மிஸ்பாவை தாண்டி எங்க வரக்கூடாது, என்ன இடத்துல வரக்கூடாது. அவ அடிமை பெண், அவ ஒரு சாதாரண வேலைக்காரி, எகிப்திய பெண். அவளை கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவனை குழப்பி வாழ்க்கையை மாத்தி ஒரு பெரிய அந்த குடும்பத்துல ஒரு புயல் அடிக்க காரணமும் ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் யாரா இருப்பான்? யாரா இருப்பான்? அவன் துஷ்டனா இருப்பான். அவன் இருக்கிற வரைக்கும் உலகத்துல கடைசி வரைக்கும் அவனுடைய கை எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? விரோதமா இருக்கும். அன்னைக்கு சும்மா சிம்பிளா ஒரு வார்த்தையில தீர்க்கதரிசனம் சொன்னது, இன்னைக்கு முழு உலகத்துல நம்ம இணைஞ்சிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல் நம்முடைய காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த ஆள் தான். யாரு? சார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் அபிமெலேக்கு, இவளை நீ சேர்க்காத, இந்த புத்தியை நீ உனக்குள்ள வைக்காத, இவ இருந்தா நீ செத்த, இவளை வெளியே அனுப்பு. அவன் அடுத்த நாள் காலையில கூப்பிட்டு புட்டிச்சு சாரால விரட்டு நாய் விரட்டின மாதிரி விரட்டி துரத்தி விட்டான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவளை கூப்பிட்டு சொன்னா, இந்த காசு போய் தொலை, போ, முக்காடு போடுறதுக்கு வச்சுக்கிறியா, போ போ வெளியே போ அப்படின்னா. அசிங்கப்பட்டு தான் அங்கிருந்து வெளியே வந்தா. நீ இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதே அதிகாரம் கடைசி பகுதிக்கு வாங்க. அவள் அவனால் கடிந்து கொள்ளப்பட்டாள். கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் 16. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். புருஷனுக்குன்னு சொல்லல, ஏன்னா இவன் சகோதரன் சொன்னா பாத்தீங்களா, அதுக்கு சொன்னா, இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். அதான் அவன் தான் கரெக்டான ராஜா. கர்த்தர் அவனை சொன்ன உடனே அடுத்த நாள் கூப்பிட்டு காலையில எழும்பின உடனே கூப்பிட்டு சொன்னான், இவளை அனுப்பு, துரத்தி விடு, வெளியே அனுப்பிவிடு, வேண்டவே வேண்டாம், இந்த முக்காடு போட்டுக்க, கிளப்பு, வெளியே போன்னு சொன்னான். அதுதான் இன்னைக்கு நீ செய்யணும். நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம், நீ வாஞ்சித்த பலவீனத்தின் நிமித்தம், தோல்வி, பாவம், அக்கிரமம், அநியாயம், சாராளுடைய தவறான பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள், தவறான உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிற பழக்கங்கள், இதை நீ இன்னைக்கு வெளியே அனுப்பணும். இதை நீ வெளியே அனுப்புனா நீ பிழைத்தாய். அப்படி நீ வெளியே அனுப்பிட்டேன்னு சொன்னா உன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற உங்களுடைய கற்பமெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் மரடா மாத்திட்டாரு கர்த்தர். ஒரே நைட்ல கமெண்ட் கொடுத்துட்டாரு. சாராளை இவன் அனுப்பலன்னா இவனுக்கு என்னது? தேசம் முழுது என்ன நடக்கும்? வாசிங்க 17. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைச்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு. உன்னுடைய தேசத்துல இனிமே ஒருத்தனும் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஜெயஜீவிங்கிறது கணக்கிலே வராது. உன் சந்ததியவே அந்த தேசத்தையே பனிஷ் பண்றாரு. யார் மூலம்? யார் மூலமாக? ஒரு ஆள் நிமித்தம், ஒரே ஒரு ஆள்.
நீ தவறு செஞ்சா உன் குடும்பம் அசையும், உன் பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் கெட்டு போகும், உன் சந்ததி தலைகுனியும். தாய் தகப்பன் ரொம்ப கவனமா இருக்கணும், வீட்டில் மூத்த பிள்ளைகள் கவனமா இருக்கணும், சபையில் உள்ள வாலிபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீ தேவனுடைய நாம தூஷிக்கப்படுறதுக்கு ஏதோ போயிடக்கூடாது. நீ என்ன செஞ்சாலும் உன் பேர் கெட்டு போகாது, சபை பேர் கெட்டு போகும், ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கம் இவர்கள் நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? தூஷிக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லி இருக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா, சத்திய மார்க்கம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஆமா, நீ செய்யற தப்பு சத்திய மார்க்கத்தை தூஷிக்க வச்சிரும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. பாருங்க, ஒரே நைட்ல அவன் இன்னும் அவளை தொடல, ஆனா அதுக்குள்ள கர்த்தர் அவனை புடிச்சு ஒரு வழி பண்ணி நைட்டுக்குள்ளேயே கமாண்ட் கொடுத்துட்டாரு, இனிமேல் இந்த தேசத்துல ஒருத்தனுக்கு என்ன செய்யாது, குழந்தைய பிறக்காது, ஆசீர்வாதமே கிடையாது. நீ அனுப்பி விட்டேன்னா பிழைச்ச, இல்லைன்னா செத்த. எப்படி இருக்கும் அந்த ராஜா? அவன் நைட் தூங்கி இருப்பானா? அவன் எப்பண்டா விடியும்னு பார்த்தான். காலையில எந்திரிச்ச உடனே வேலைக்காரன் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டான், ராஜ்யத்துல எல்லாரையும் கூப்பிட்டான். இந்த பாரு, இந்த பொண்ணு நிமித்தம் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, அனுப்பு வெளியே. நீங்க தீர்மானம் எடுக்கணும். நானு பேசாம போயிட்டா அவங்க அப்படி சோர்ந்து போயிருவாங்க. நீ பேசலன்னா சோர்ந்து போயிட்டா சோர்ந்து போறான். நீ ஏன் மற்றவங்களுக்கு பரிதபிக்கிற? உன் ஆத்மாவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இனி அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வராம போயிடுவாங்க. வராம போனா உனக்கு என்ன? ஆத்மாவை பத்தி கர்த்தர் பாத்துக்குவாரு. அவங்க பின்மாறிடுவாங்க. ஒன்னும் பின்மாற மாட்டாங்க. நீ பின்மாறாம இருந்தா போதும். உனக்கு என்ன அவ்வளவு பெரிய அக்கறை அடுத்தவனை பத்தி? உன்னைய பாரு, நீ செத்து மீன் பிடிச்ச என்னத்துக்கு? உன்னுடைய ஜீவியத்தை பாரு. நீங்க சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு நீங்க உடனே முடிவெடுக்கணும். இன்னைக்குன்னா இன்னைக்கு தான். நான் புது வருஷத்துல எடுத்துறேன், கிராஜுவலா நான் நிப்பாட்டுகிறேன். எப்படி கிராஜுவலா நிப்பாட்டுவ? 4 சிகரெட் குடிக்கவன் 2 சிகரெட் குடிக்கிறதா? 2 சிகரெட் குடிக்கவன் 1 சிகரெட் குடிக்கிறதா? ஃபுல் அடிச்சவன் குவார்டர் அடிக்கிறதா? அப்படியா? அப்படி குறைக்கிறாரா? பாவத்துல என்ன நீ வேரியேஷன் வைக்கிற? வெட்டுனா என்ன செய்ய? கத்தி எடுனா கத்தி எடுத்துரு. ஒரு சிலர்லாம் இந்த ஆபரேஷனுக்கு போவாங்க, முள்ளுகிள்ளு குத்திட்டா போவாங்க, அடிபட்டுட்டா போவாங்க. இவங்களுக்கு பயங்கரமா வலிக்கும். டாக்டர் டாக்டர் டாக்டருமாங்க. அந்த டாக்டர் இவங்களுக்கு இவங்க புண்ணு பார்த்தா பயங்கர பயமும் ரொம்ப அனுதாபமா இருக்கும். அவன் என்ன செய்வா? டாக்டர் என்ன செய்வாங்க? அவங்க பாட்டுக்கு வருவாங்க, சரட்டு சரட்டுன்னு 2 இழுப்பு போட்டு தேய்ச்சி இவன் கத்தா கதற அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் சுகமாகும். இல்லைன்னு சொன்னா அழகா அப்படி மூடி மூடி வச்சு உள்ள சீல் பிடிச்சு, சீல் பிதுக்கப்படாமலும் ரணசுகமாக்காமலும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய. என் ஜனங்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி தங்களுடைய காயத்தை என்ன செய்யறாங்க? மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். அது மேல அழகா மூடிக்கிட்டு உள்ள செப்டிக் ஆகி கடைசியில ஒரு நாள் ஒன்றை ஓட்டத்தை முடிச்சிரும். இஸ்ரவேலிலே ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனார்? சுத்திரிப்பு கூட்டம் தான் ஆபரேஷன் தியேட்டரு. சுத்திரிப்பு கூட்டத்துக்கு புதிய ஆத்மாக்களை கூட்டு வரக்கூடாது. அவன் மிரண்டுருவான். ஜுரத்துக்கு போய் அவனை ஆபரேஷன் தியேட்டர்ல விட்ட மாதிரி இருக்கும். அவனுக்கு சும்மா லேசா ஏதாவது ஒன்று கொடுத்தா ஜுரம் சுகமாயிரும். அவனை கொண்டு போய் ஆபரேஷன்ல கத்தி எல்லாம் காட்டி போக்கஸ் லைட் எல்லாம் அடிச்சா அப்பா நம்ம ஏதோ நடந்து போச்சுன்றான். அதனால புதிய ஆத்மாக்களை நீங்க சுத்திரி போட்டு கூட்டு வரக்கூடாது. அது நம்ம ஆளுங்க இப்ப ரொம்ப ஆத்ம பாரத்துல வருவாங்க. உன் கதையை பாக்குறதுக்கு தான் இங்க கூட்டத்துக்கு வந்திருக்கான். இன்னைக்கு என்ன ஆத்ம பாரம் உனக்கு வந்துருச்சு? வருஷத்து கடைசியில யாரையாவது புதிய ஆத்மாக்கள் அதுக்கு கூட்டு வந்தேன், இதுக்கு கூட்டு வந்தேன். இது ஆபரேஷன், இது ஆபரேஷன் டைம். உன் கதையே சீல் வடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை கிளியர் பண்ணணும். இஸ்ரவேல்ல ரண வைத்தியன் இருக்கிறாரு, ஆபரேஷன் சக்சஸ் ஆகும், பேஷண்ட் பிழைப்பான். ஆனா நீ ஒப்பு கொடுக்கணும், இல்லைன்னா செத்தாய். சாராளுடைய 4 கேரக்டரை வெளியே அனுப்பணும். அதுதான் இப்ப கர்த்தர் உன்கிட்ட பேசுறது, என்கிட்ட பேசுறது. 1, இந்த ஆகாரம் கொண்டு உள்ள விடுற சுபாவம். சம்பந்தம் இல்லாதவங்கள வாழ்க்கையில விசுவாசத்துல பரிசுத்தத்துல உள்ள நுழைக்காத. 2வது,
யாரை நேசிச்சு உள்ள விட்டு குழந்தைய பெக்கிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணாலோ அதே ஆளை கடினமா நடத்தி ஓட ஓட துரத்துனது யாருதான்? சாராள் தான். வாசிங்க. ஆதியாகமம் 16:6. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடி போனாள். ஒரு பொண்ணு ஒரு வீட்டை விட்டு ஒரு கன்சீவான கேர்ள் ஓடுறான்னா எந்த அளவு இவளுடைய டார்ச்சர் இருந்திருக்கும்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எந்த அளவு டார்ச்சர் கொடுத்திருந்தா அவ அப்பா வாழ்க்கையே வேண்டாம், இந்த குடும்பமே வேண்டான்னு விழுந்து ஓடுறான்னா எப்படி இருக்கும்? சரியான ஒரு டார்ச்சர் பார்ட்டிவா. உட்காந்தா தப்பு, நின்னா தப்பு, பார்த்தா தப்பு, ஜன்னல்ல பார்த்தா தப்பு, கண்ணாடியில முகத்தை பார்த்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு. ஏன் உட்கார்ந்த? எழும்பிட்டா, ஐயோ திடீர்னு எழும்பிட்டே, என்ன விஷயம்? நீ ஒரு நாள் எழும்ப மாட்டிய? ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டா, ஐயோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு? ஆவி ஒரே டார்ச்சர் கொடுத்து 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 அவ பார்த்தா போதும், ஆபிரகாமும் வேண்டாம், சாராளும் வேண்டாம், ஐயோ ஒண்ணுமே வேண்டாம், விட்டா போதும், ஓடு, சோறு அதை பத்தி கவலை இல்லை, தண்ணி தேவையில்லை, குடும்பம் ஒண்ணுமே வேண்டாம். அப்படி பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கு. அவனை ஒரே அடியாய் நெருக்கிறபடினால் அவன் போய்விடுகிறான், அவன் ரூபம் மாறி போய்விடுகிறான்னு யோபுல ஒரு வசனம் உண்டு. அவனை போட்டு நெருக்கு நெருக்கு நெருக்குன்னா அவன் என்ன செய்வான்? சரி ரைட்டு விடுங்கப்பா, ஆளை விடுங்க, நான் போறேன் அப்படின்னு தான் சொல்லுவான். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இப்படி பண்றோம்? புருஷன் மனைவியை டார்ச்சர் பண்றான், மனைவியும் புருஷனை டார்ச்சர் பண்றா. யோபு 14:20. நீர் என்றைக்கும் அவனை பெலனாய் நெருக்குகிறதினால் அவன் போய் விடுகிறான், அவன் முகரூபத்தை மாற பண்ணி அவனை அனுப்பி விடுகிறீர். அவ்வளவுதான், அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவான். வேண்டாப்பா, நான் எனக்கு ஒண்ணுமே வேண்டான்றான். இந்த கடினமாய் நடத்துகிற சுபாவங்கள் இருக்கிறதா? அன்பா பாருங்க, கண்டிப்பு தேவை. ஆனா அது ரட்சிப்பை இழந்து போயிடக்கூடாது, சமாதானத்தை கெடுத்துடக்கூடாது, ஐக்கியத்தை கெடுத்துடக்கூடாது, குடும்பத்தை பிரிச்சிடக்கூடாது. உடனே நீங்க ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க. உங்க மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி போறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அது அவருடைய சுபாவமா இருக்காது, பிசாசின் சுபாவமா இருக்கலாம். அது அவளுடைய கேரக்டரா இருக்காது, பிசாசின் கேரக்டரா இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. மூன்றாவது, அவளுக்கு பயங்கர கோபம் வரும். திருப்பி வந்துட்டா, எப்படியோ குழந்தை பெத்தாச்சு, அந்த பையன் கொஞ்சம் கிண்டல் கேலி பண்ணிட்டான். யாரு? இஸ்மாயில். அவ்வளவுதான். ஒரே, அதாவது சாராளுடைய கேரக்டர் எப்படின்னா, எடுத்தேன் கவிழ்த்தேன். ஒரே நைட்டு கூப்பிட்டு வந்தா, இவளை மனைவி ஆக்கிக்கங்க, ரைட், ஓகே. அடுத்த நாள் சொன்னா கர்த்தர் உனக்கு, இன்னொரு நாள் சொன்னா ஆபிரகாமை கூப்பிட்டு, உமக்கும் எனக்கும் கர்த்தர் நடு நின்று நியாயம் தீர்ப்பார், இந்த பொண்ணை கொண்டு வந்து என் வாழ்க்கையில விட்டு என்னை இப்ப பரியாசம் பண்றாங்க. அவன் சொன்னா, நானா கொண்டு வந்தேன், நீ என்னத்தையா பண்ணிக்கோன்னா. உடனே போட்டு அவளை அன்னையில இருந்து ஒரே டார்ச்சர் பண்ணி ஓட ஓட துரத்தியாச்சு. சரி, அவளை ஆண்டவர் நேசிச்சாரு, எங்கேயோ தொட்டு பேசி திருப்பி கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்து குழந்தை பிறந்து குழந்தை வளர்ந்தா அந்த பையன் ஏதோ பரியாசம் பண்ணிட்டான். பரியாசம் பண்ணது உடனே இன்னைக்கு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. உங்க அம்மா நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது, இன்றைக்கே அவளை உங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்புங்கள். அனுப்பின பிறகு நான் வருகிறேன். யாரு? இவங்க கிளம்பிடுவான் பெட்டி தூக்கிட்டு. இதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு கையை பிடிக்கும் போதே உங்க அம்மா இருக்கக்கூடாது, இல்லைன்னா பொண்ணு பார்க்கும் போதே பேசிடணும். இந்த மாமியார் மாமனாரும் பேசணும், சம்பந்திகள்லாம் பேசணும். என் பொண்ணு உங்க வீட்டுல கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னா நீங்க சாகுற வரைக்கும் எங்க வரக்கூடாது, உங்க பையன் வீட்டுக்கு வரக்கூடாது. திருப்பி அவன் சொல்லுவான்ல, ஆமா உங்க பொண்ணு எங்க வீட்டுல வாழணும்னா நீங்க எங்க வரக்கூடாது, சாகும் வரை. நான் ஒரு பஞ்சாயத்து அட்டன் பண்ணேன், குழந்தைலாம் இருக்கு, என் சபை பொண்ணு பையன். என் சபைனா எனக்கு என் காலத்துக்கு முன்னாடியே அவன் கல்யாணம் கட்டி குழந்தைலாம் பெற்றுட்டான். இப்ப நான் போய் அங்க இன்சார்ஜா இருக்கேன். அடுத்த சபை பெரிய சபை, அங்க பொண்ணு வீடு. இவன் சந்தேக பிறவி, ஆபீஸ் போகும்போது பூட்டிட்டு போயிடுவான். 11:30 திருப்பி டீ டைம்ல திறப்பான், கொஞ்ச நேரம் இருப்பான். வேற ஒண்ணு இல்ல, இவன் கருப்பு பொண்ணு சிவப்பு, இதுதான் பிரச்சனை. இது ஒண்ணுதான்
ப்ராப்ளம் வேற ஒண்ணுமே பெரிய சாதனைகள்லாம் கிடையாது. இது ஒண்ணுதான் அவனுக்கு பெரிய ஆவி. அவனை கேட்டா ஏன்டா கூட்டிட்டு போனேன்னா, நான் 11:30 வந்துட்டேன், 1.5 மணி நேரத்துல எங்க போனோம், வீட்டுக்குள்ள இருந்தா போதும், திருப்பி 1:30 வந்துருவான். நான் 2 மணி நேரத்துல வந்துட்டேன்ல, 4:30 வந்துட்டேன்ல. இப்படித்தான் அவன் ஆவி. என்னைக்கோ கதவை திறந்தான், பாஞ்சா ஒரே போட்ட பிள்ளைய தூக்கிட்டு ஒரே ஓட்ட ஓடிப்பிட்டா, பக்கத்து சபை வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இது வீட்டுல இப்படி தொடர்ச்சியா பூட்டி வச்சு சந்தேகப்பட்டு இவன் இவ்வளவு பிரச்சனை பண்ணி இவ்வளவு பிரச்சனை பண்ணி இவன் நெருக்க இந்த பூனையை வீட்டுல போட்டு பூட்டினா என்ன நடக்கும்? 4 ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடின்னு அடிச்சா என்ன செய்யும் சொல்லுங்க? அங்க ஓடும், இங்க ஓடும், அங்க ஓடும், இங்க ஓடும், கடைசியில் இவன் மேலதான் பாயும், அடிக்கிறவன் மேலதான் பாயும். அதே மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளயும் அப்பா பிரச்சனை உச்சகட்டத்துக்கு போகுது. திருப்பி காம்ப்ரமைஸ், சமாதானம், அன்பு, ஐக்கியம், சமாதானம். உடனே பாத்தீங்கன்னா ஒரே வண்டியில 2 எப்படி ஏறி வந்துருங்க கூட்டத்துக்கு. அடுத்த வாரம் பார்த்தா 2 ஒரே வண்டியில வரும். சரி, ரைட், ஓகே, சமாதானம் ஆயிடுச்சுன்னு பார்த்தா திருப்பி அடுத்த வாரம் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். இவன் சொல்லியிருக்கான், நீ இப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு அங்கங்க இப்படி ஓடிக்கிட்டே இருந்த ஒரு நாள் உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்ட்டு இருக்கான். நீ உங்க அம்மா வீட்டுக்கு போகாத அளவுல உன்னை க்ளோஸ் பண்ணிடுவேன். இது ஒரு நாள். இது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த சண்டையில இவ சொல்லிட்டா, இப்படி ஒரு வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு மன்னன கண்ணை தூக்கிக்கிட்டா இவ. அவன் ஐயோ ஏதா பண்ணிடுவான், சோத்திரன் நிப்பாட்டி, நான் அப்படி சொன்னேன் இப்படி சொன்னேன்னு காம்ப்ரமைஸ் முடிஞ்சுது. சரி, எப்படியோ கதவை திறந்து வச்சான், ஒரே ஓட்டம் டவுன் பஸ்ல ஏறி வீட்டுக்கு போய் சேர்ந்தான். இப்ப காம்ப்ரமைசிங் டைம். திருப்பியும் அந்த ஊழியக்காரரு, நான், அவர் பாஸ்டர், நான் பிரதரு, எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த அம்மா பொண்ணோட பையனோட அம்மா சொல்றாங்க, இவள் இனிமேல் என் பையனோட என் வீட்டில் வந்து அந்த தனி வீட்டில் தனி குடித்தனம் இருந்து வாழணும்னு சொன்னா இவ எழுதி கொடுத்து விட்டு வர வேண்டும். என்ன எழுதி கொடுக்கணும்? நான் மண்ணெண்ணெய் ஊற்றி சாக மாட்டேன். ஏன்னா அப்படி சொல்லிட்டா வாயை திறந்து. நீ நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டானா நாங்க அவ்வளவு பேர் எங்க போயிடுவோம், கூண்டோட உள்ள போயிடுவோம், அதெல்லாம் வேண்டாம். அதனால நான் எக்காரணத்தை முன்னிட்டும் இனி அந்த வீட்டுக்கு வந்த பின்பு மண்ணெண்ணெய் ஊற்றி சாக மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்தா என் வீட்டுக்குள் வரலாம். சரி, உடனே பொண்ணு வீட்டுல கேட்டாங்க. பொண்ணுக்கு 2 அண்ணன். அவன் சொன்னா, ஓகே பரவாயில்ல, என் தங்கச்சி சாக மாட்டேன்னு எழுதுறா, உங்க பையன் வந்து உங்க வீட்டுல கொன்னே விடுவேன்னு சொன்னான், அதனால ஒன்னு எழுதி கொடுத்துருங்க, நான் என்ன செய்வேன், என் வீட்டுக்கு உங்கள் பொண்ணு வந்தால் எங்கள் பையன் உன்னை கொலை செய்ய மாட்டான் அப்படின்னு எழுதி கொடுங்க. அருமையான ஜட்ஜ்மெண்ட். என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றது? இவங்க சொல்றாங்க என் வீட்டுக்கு வந்தா சாக மாட்டான்னு எழுதி கொடு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்புறோம், அது அங்கதான் வாழணும், என்ன பண்றது, உன் பையனுக்கு கட்டி கொடுத்துட்டோம், குழந்தைலாம் 2-3 பெத்தாச்சு, அங்கேயே இருக்கட்டும், சாகட்டும், ஆனா நீ கொலை பண்ண மாட்டேன்னு எழுதி கொடு. எப்படி 2 பேரும் எழுதி கொடுத்துருவாங்களா? ஒரு அரை மணி நேரம் போச்சு. பாஸ்டர் பிடிச்சு ரைடு விட்டாரு, கூட்டு போயிட்டான் ஸ்கூட்டர்ல. இன்னைக்கு நல்லா இருக்காங்க. இப்படி எழுதி கொடுத்து வாழ்கிறதுக்கு கல்யாணத்தண்டையே அப்போ போட்டுற வேண்டியதான் அக்ரிமெண்ட் எல்லாம். இதெல்லாம் வாழ தெரியாதவங்களுக்கு கல்யாணம் கட்டி வைக்க கூடாது. இது வாழ தெரியாத பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி அவன் நடு ரோட்ல போயிடுவான், வாழ தெரியாத பையனுக்கு கல்யாணம் கட்டி அந்த பொண்ணு நடு ரோட்ல போயிடும். இப்படி எத்தனை விசுவாசிகள் பாதிக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கை இல்லாம வீட்டுல கிடக்குதுங்க. பைபிள் சொல்லுகிறது ஒரே நாள் தான் அவ முடிவு. உடனே இந்த அடிமை பெண்ணின் பையன் என்னுடைய பிள்ளையோடு என்ன செய்வதில்லை, சுதந்திரவாளியா இருப்பதில்லை, இவனை புறம்பே தள்ளும். ஒரே நைட்டு, அடுத்த நாள் காலையில வீட்டை விட்டு துரத்தியாச்சு. என்ன கேரக்டர் இது? தேவ சமூகத்துக்கு இடம் கொடு, ஜெபி, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆலோசனை கேளு. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இந்த விஷயத்துல நான் எப்படி நடந்துக்கணும், வேத வசனம் என்ன சொல்லுது, அபிஷேகம் என்ன போதிக்குது, இதெல்லாம் நீ நிதானிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார். கர்த்தர் சொன்னாரு, அவளை அனுப்பு. உனக்குள்ள இருக்கிற கோபத்தையும் உனக்குள்ள இருக்கிறதான தவறான முடிவையும் வெளியே அனுப்பு. மற்றவர்களை கடினமாய் நடத்துகிற சுபாவத்தை வெளியே அனுப்பு. உன் பிள்ளை என் பிள்ளைன்னு பார்க்கிற பட்சபாதத்தை வெளியே அனுப்பு. இவ பிள்ளை தானே அது. ஆபிரகாமுடைய மூத்த சந்ததி யாரு? இஸ்மவேல், சேஷ்ட புத்திரன். நல்ல சத்தியத்தை புரிஞ்சுக்கங்க. சத்தியம் தெரியாம என்னத்தையாவது பண்ணிடாதீங்க. இன்றைக்கு சாராளை அபிமெலேக்கு கிட்ட கர்த்தர் சொல்றார், வெளியே அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்குள்ள இருக்கிறதான தவறான உறவுகளை ஏற்படுத்தி கொடுக்கிற பழக்கத்தை வெளியே அனுப்பு. கடினமாய் நடத்துகிற சுபாவத்தை வெளியே அனுப்பு. கோபத்தை நீ வெளியே அனுப்பு. திடீர் என்று எடுக்கிற முடிவுகளை நிறுத்து. பட்சபாதமாய் நடந்து கொள்கிறதை நிறுத்து. அடுத்து
ஆண்டவர் வந்து பேசினார். ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் சாராள் ஒரு குமாரனை அணைத்துக் கொள்வாள். இப்படி உட்கார்ந்து ஆபிரகாம்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, இவ பிள்ளைல இருந்து நெடுஞ்சிட்டு இருந்தா, சிரிச்சுக்கிட்டு இருக்கா. எப்ப சரி நம்ம ஆளுங்க சாவு வீட்டுல போய் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். எங்க சிரிக்கணும், எங்க பேசணும், கல்யாண வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். இந்த சாட்சியில் எழும்பி அறிக்கையில் எழும்பி சாட்சி சொல்லுவான் பாத்தீங்களா? அறிக்கை செய்யணும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இவன் சாட்சி சொல்லிட்டு இருப்பான். சாட்சி சொல்லுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் மேல யாராவது வருத்தம் இருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள் மைக்க பிடிச்சிட்டு இருப்பான். சாட்சி சொல்ல சொன்னா அறிக்கை சொல்லுவான், அறிக்கை செய்ய சொன்னா சாட்சி சொல்லுவான். செத்த வீட்டுல போய் உட்காந்து ஜோக் அடிச்சு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா அழுது ஒரு கூச்சல் போட்டு அங்க இருக்கிற சமாதானத்தையே கெடுத்து விட்டுருவான். இருக்கா இந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு? ஆண்டவர் பேசுறாரு, பேசுகிறவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமே, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் சாராய் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டு வாக்குத்தத்தம் வருது. இது பின்னால உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆவியில் எல்லாரும் நிறைஞ்சிட்டு இருப்பான், இவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி கேஸ்லாம் ரொம்ப இருக்கு சபையில. எல்லாரும் ஃபுல் ஆவியில் நிரம்பிட்டு இருப்பான். இவன் பாட்டுக்கு எந்திரிச்சு அப்படி இந்த நேஷனல் பெர்மிட் மாதிரி சுத்திட்டே இருப்பான், எந்திரிச்சு போயிட்டே இருப்பான். சூடு சொரணம் ஒண்ணுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. என்ன சபையில நீ கத்துக்கிட்ட? நகைத்தல். வாசிங்க. ஆதியாகமம் 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாரா நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். இந்த கர்த்தருடைய வசனத்தை ஏளனம் பண்ணி, பிரசங்கத்தை ஏளனம் பண்ணி, தீர்க்க தரிசனத்தை ஏளனம் பண்ணி, கர்த்தருடைய வசனத்தை ஏளனம் பண்ணி, ஊழியக்காரங்களை விசுவாசிகளை ஏளனம் பண்ணி, இந்த சிரிக்கிற சுபாவம்லாம் சாராளுடைய தோல்வியின் சுபாவங்கள். ஆவில் நிறைய பார்த்து சிரிக்கிறது, அடுத்து தீர்க்கதரிசனம் சொல்றதை பார்த்து சிரிக்கிறது, பிரசங்கத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துச்சுன்னா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் தப்பு. எல்லாரும் கண்களை மூடுவோம். அபிமெலேக்கே, அவளை நீ அனுப்பிவிடு. உனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை நீ வெளியே அனுப்பவில்லை என்றால், நீ வைத்திருக்கிற அந்த பலவீனமான அந்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். உன்னுடைய சந்ததியினுடைய கற்பம் எல்லாம் அடைக்கப்பட்டு போகும். உன் தேசத்துல சந்தானம் உண்டாகாது, ஆசீர்வாதம் உண்டாகாது. அவளை அனுப்புனாதான் ஆசீர்வாதம் உண்டாகும். உன்னுடைய அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடை உன்னுடைய ஜீவியத்தில் உள்ள பலவீனமும் தோல்வியும். எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் முழங்கால் போடலாமா? ஆண்டவரே, எனக்குள்ளே நான் கொண்டு வந்திருக்கிற இந்த வருஷத்துல இடம் கொடுத்ததான இந்த பலவீனங்கள் எல்லாம் இந்த கூட்டத்தோடைய நான் வெளியே அனுப்பிடுறேன் சுவாமி. எத்தனை பேருக்கு அப்படி தீர்மானம் எடுக்க முடியும்? எத்தனை ஊழியர்களுக்கு எடுக்க முடியும்? எத்தனை விசுவாசிகளுக்கு எடுக்க முடியும்? எத்தனை சகோதர சகோதரிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதே உனக்குள்ள இருக்கிற சாதாளின் சுபாவம் உனக்கு தெரிந்திருக்குமே. ஒரு 10 நிமிடம், அதுக்கு பிறகு அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிடம் எல்லாரும் முழங்கால் நின்னு, கர்த்தாவே, இந்த வருஷத்துல இந்த நாட்களில பல சூழ்நிலைகள் நிமித்தம் ஆகாருக்கு இடம் கொடுக்கக்கூடிய சில சுபாவங்கள் எனக்குள் வந்து விட்டது. பல பலவீனங்களுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், புத்தியங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், அறிவீனங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், மதியினங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், மிஞ்சின கருமங்களுக்கு இடம் கொடுத்துட்டேன், பெரிய காரியங்கள்ல நான் தலையிட்டுட்டேன். ஆண்டவரே, அதெல்லாம் தவறு. ஆண்டவரே, நான் இதுக்கு இடம் கொடுத்தது தவறு சுவாமி. நான் எப்பொழுதுமே ரொம்ப சாஃப்டா இருந்து பழகினேன், ஆனா இப்ப நான் ரொம்ப கடினமா நடத்துகிறவனாய் மாறிட்டேன். கர்த்தாவே, நீர் என்னை மன்னிய சுவாமி. ஆண்டவரே, இந்த நாட்களை நான் திடீரென்று முடிவெடுக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்காக நான் காத்திருக்கிறது இல்ல. நீர் என்ன விரும்புகிறீர் என்பதுக்காக நான் நேரம் கொடுக்கிறது இல்ல. நானே முடிவெடுத்து நானே தவறான முடிவுகளுக்கு நான் காரணமாய் விடுகிறேன். தேவரீர் என்னை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க கூடாத ஒரு நகைப்பின் ஆவி, ஏளனமான ஆவி எனக்குள் இருக்கிறது சுவாமி. என்னை மன்னியும். நீ மன்னிப்பு கேட்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த வல்லமையை உன்னை விட்டு அனுப்பிவிடு. ஹல்லேலூயா. 10 நிமிடம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிடுவோம். எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் படிட்டு வாயை திறந்து சத்தமிட்டு, நமக்குள்ள இருக்கிறதான எல்லா வல்லமைகளையும் வெளியே அனுப்புவோம்.
கர்த்தர் தெளிவா சொன்னார், அனுப்பிவிடு, அனுப்பிவிடு. நீதான் அந்த வேலையை செய்யணும். அபிமெலேக்கே, நீதான் அந்த வேலையை செய்யணும். ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, நீதான் அந்த வேலையை செய்யணும். விசுவாசியே, சகோதரனே, தாயே, தகப்பனே, நீதான் அந்த வேலையை செய்யணும். உன் வீட்டில் இருக்கிற சாராளின் வல்லமையை வெளியே அனுப்பு. உன் ஊழியத்தில் இருக்கிற சாராளின் ஆவியை வெளியே அனுப்பு. உன் சரீரத்தில் போராடுகிற சாராளின் வல்லமைகளை வெளியே அனுப்பு. உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிற சாராளின் சக்திகளை வெளியே அனுப்பு. அப்பொழுது நீ பிழைப்பாய். உன்னுடைய ஒரு நபருடைய தவறினால் தான் உன் பிள்ளைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறது. ஓ, ஜெய ஜீவியம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது. ஓ, உன்னுடைய மாதிரி இல்லாத ஜீவியம் இன்றைக்கு நீ அனுப்பு. கர்த்தர் உன் குடும்பத்துக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆமென். சாராளின் சுவாபங்கள் உன்னை விட்டு வெளியே போனால் கர்த்தர் உனக்கு இன்னைக்கு அனுக்கிரகம் செய்வார். ஒரு நிமிஷம் அந்த வசனம் மட்டும் வாசிங்க. அந்த அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். முழங்கால இருக்கலாம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு குணத்தை கொடுப்பார். உனக்கு ஒரு சௌக்கியம் உண்டாகும். உனக்குள்ள இருக்கிற வியாதி பலவீனம் நீங்கி போகும். நீ ஆவிக்குரிய பலவீனத்தை அகற்று, சரீர பலவீனத்தை கர்த்தர் அகற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்வார். சாபங்கள் தடைகள் போய்விடும். நீ எடுக்கிற முடிவில் தான் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உட்காரும். நாம் இந்த நாட்களில் சுத்திகரிப்புக்காக பிரியர்கள் நாம் எதிலே பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் சிந்தித்து நம்மை நிதானித்துக் கொண்டு வருகிறோம். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 வசனம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். கடைசி காலங்களில் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களை பிரியப்படுத்திக் கொள்ள பார்ப்பார்கள். மற்றவர்களை குறித்து அவர்களுக்கு கவலை இருக்காது. சுயத்துக்கு மாத்திரம்தான் அவர்களுக்கு இடம் உண்டு. அவங்கள ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒரு கேரக்டர் ஒரு சிலருக்கு உண்டு. மற்றொரு பகுதியில் பணப்பிரியர்கள், பணத்தை அதிகமாக நேசிப்பாங்க. பண ஆசை, பணம் தேவை. ஆனா பண ஆசை விசுவாசத்தை ஒன்றை விட்டு வெளியே போய்க்கிறோம். 3 2 தீமோத்தேயு 3:4. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். கடைசி காலங்களிலே ஜனங்கள் சுகபோக பிரியராக மாறுகிறார்கள். சுகபோகமாய் இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டு வாழ்ந்தோம்னா இந்த சிலுவை மார்க்கத்துக்கு அது உதவாது. அது நம்ம உயிரோடு சாகடித்துடனு பைபிள் சொல்லுகிறது. அடுத்ததாக கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இது 2வது கூட்டத்தில் பார்த்த 2 காரியம். முதல் கூட்டத்தில் பார்த்தது தற்பிரியர் பணப்பிரியர். 2வது கூட்டத்தில் பார்த்தது சுகபோக பிரியர் மனுஷ பிரியர். அவங்களுக்கு மனுஷரை ப்ளீஸ் பண்ணிட்டே இருக்கணும். புருஷனை ப்ளீஸ் பண்ணணும், மனைவியை ப்ளீஸ் பண்ணணும், ஜனங்களை ப்ளீஸ் பண்ணணும், தன்னுடைய நண்பர்களை ப்ளீஸ் பண்ணணும்.
ஆனா தெய்வத்தை ப்ளீஸ் பண்ணணுங்கிற அந்த அறிவு என்ன செய்யாது, வேலை செய்யாது, மழுங்கி போயிடும். கர்த்தர் சொல்றாரு உன் குடும்பத்தை நேசிக்கணும், ஆனா அந்த குடும்பத்தை கர்த்தரை விட அதிகமா நேசிக்க முடியாது. உன் குமாரரை என்னை பார்க்கலாம் நீ அதிகமாய் மதிப்பானேன். பிரமாணத்தை மீறி தாறுமாறா போய்கிட்டு இருக்கான், நீ கண்டுக்க மாட்டேங்கிறிய, அதனால நியாய தீர்ப்புன்னு சொல்லிட்டாரு. மூன்றாவது கூட்டத்தில் நீதிமொழிகள் 29:10. இரத்த பிரியர் உத்தமனை பகைக்கிறார்கள். உத்தமனை பகைக்கிற இரத்த பிரியர்கள், இவங்க ஒரு சாடிஸ்ட் ஸ்பிரிட், மற்றவனை வேதனைப்படுத்தி அதுல சந்தோஷப்படுறது. எரிகிற தீயில எண்ணெய ஊத்துற ஒரு ஆவி, மற்றவங்களை துக்கப்படுத்தணும், அது இவங்களுக்கு சரியா கொடுத்துருங்க, சரியா சாவனவன் நாண்டுக்கு நின்று சாகணும் அப்படிங்கிறது. இரத்த பிரியர்கள், அடிச்சு ரத்தம் வர வைக்கிறது, இதையெல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார். தாவீது ஒரு இரத்த பிரியன், சவுல் ஒரு இரத்த பிரியன். அதனால சவுலின் இரத்த பிரியர் ஆவியினால தேசத்துல 3 வருஷம் பஞ்சம் ஏற்பட்டது. தாவீதின் இரத்த பிரியனான ஆவியினால ஆலயம் கட்ட முடியாமல் தடுக்கப்பட்டான். ஏசாயா 56:10. நான் இப்ப இதெல்லாம் விளக்க போறதில்ல, அதனாலதான் வசனம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். நித்திரை பிரியர், அவங்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். கனநித்திரைக்கு இடம் கொடுப்பாங்க, அது ஒரு ஸ்பிரிட். தூங்கணும், அது பாவம் கிடையாது. ஆனா வேலைக்கும் போகாம, செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாம, அது நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம், அது நான் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கேன், நான் இருந்துக்குவேன், நான் போக மாட்டேன், 10 மணிக்கு தான் எழும்புவேன், 9:30 மணிக்கு தான் எழும்புவேன். தூக்கம் 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 கந்தையை பறிவிக்கும். உங்க பிள்ளைகளெல்லாம் நீங்க சுறுசுறுப்பா வளர்க்கணும். நம்ம தான் நம்ம பிள்ளைகளை கெட்டு போறதுக்கு இந்த காரணம் யார் தான்? நாம தான். அதை 8 மணி வரைக்கும் தூங்க விட்டுறது, திருப்பி அதை விரட்டுறது, அந்த பழக்கமே நிப்பாட்டுங்க. குணசாலியான ஸ்திரீ எப்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்தினான்னு போய் உட்கார்ந்து படிச்சு தூக்கத்தை விரட்டுங்க. இன்றைக்கு 1 தீமோத்தேயு 3:3 அவன் மதுபாயனும் அடிக்கிறவனும் அங்க மதுபான பிரியன். இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு மதுபான பிரியர்களாக இருக்கக்கூடாது. 2 மதுபானம் இருக்கு. ஒன்று ஆவிக்குரிய மதுபான பிரியர்கள், மற்றொன்று எழுத்தின் பிரகாரமான மதுபான பிரியர்கள். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், நல்ல விசுவாசியோட பையன், அவங்க மகளும் மகனும் இருந்தாங்க, 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். நான் போய் பேச ஆரம்பிச்சேன். அந்த பையன் அந்த ரூமை விட்டு வெளியே வராம அந்த கதவை பிடிச்சுக்கிட்டே என்கிட்ட பேசுறான். இங்க வாடா தம்பின்னு கேட்டா, இல்ல பரவாயில்ல நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறான். கடைசியில் அந்த பையனுடைய அக்கா, அவளும் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ சொன்னா அவன் வரமாட்டானே, கூப்பிட்டு பாருங்க வர்றானான்னு அப்படின்னா. வான்னா வரவே மாட்டேங்கிறான். நான் சொன்னேன் ஏன் வரமாட்டேங்கிறான்னு. அப்ப அவ சொன்னா இன்னைக்கு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பசங்கள்லாம் பீர் அடிச்சா தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னது, பழ ரசம் அப்படின்னு இவனுக்கு போதிச்சிருக்கிறாங்க. அதனால ஐயா எதை குடிச்சிட்டு வந்திருக்காரு, பழ ரசத்தை குடிச்சிட்டு பீர் குடிச்சிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பார்த்து நீங்க குறுக்க வந்துட்டீங்க. அதனால அவன் எங்க இருந்து எங்க வரமாட்டான், அந்த ரூமுக்கு கதவை விட்டு இங்கிட்டு வரமாட்டான். எப்படி இப்படிலாம் சொல்லுவான். கொஞ்சம் விஸ்கி அடிச்சா, ஒயின் அடிச்சா காயங்கள் தெரியாது, வேதனைகள் தெரியாது, எப்படிலாம் போதிப்பாங்க. ஒரு விதத்தில் அது உண்மையா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிபட்டு நொறுக்கி அப்படி தொங்க விட்டு இருக்கும் போது தாகமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவருக்கு எதை கொடுத்தாங்க, காடி. எதுக்கு காடி கொடுத்தாங்க? இந்த காடி குடிச்சா அந்த உடம்புல இருக்கிற வேதனை என்ன செய்யும் தெரியாது, அதுக்காக கொடுப்பாங்க. அதனாலதான் இயேசு அதை தண்ணின்னு வாங்கி பார்த்தாரு, காடின உடனே அதை நெஞ்சிட்டாரு. வேண்டாம், மனு குலத்துக்காக நான் முழு பாடுகளையும் வேதனை நெஞ்சுக்கிறேன், ஏத்துக்கிறேன்னு சொல்லி காடியை அவாய்ட் பண்ணாரு. ருசி பார்த்துட்டு அப்படி அது காடின்னு தெரிஞ்ச உடனே அப்படி தள்ளிட்டாரு. வேண்டாம், நான் இந்த பாடுகளை பூர்ணமா ஏத்துக்கிறேன். நீங்க யோசிச்சு பாருங்க,
நம்மில கூட ஒரு சிலர்கள் மதுபான பிரியர்களாக எழுத்து பிரகாரமா இருக்கிறாங்க. தப்பு. ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டான், ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டானா, நாளைக்கு பாய்சன் வாங்கி கொடுப்பான், அதையும் குடிச்சிட்டு வா. ஒரு புது ஃபேமிலி வந்தது நான் இருந்த இடத்துல. அவன் ரொம்ப நல்ல சகோதரன், ரொம்ப நல்லான ரொம்ப அருமையான சகோதரன். பட் அவனுக்கு குடிக்கார ஒரு ஆவி இருந்துச்சு. ஒரு நாள் நான் வீட்டுக்கு போயிருக்கேன். அவன் பாதி ஊத்திட்டு குடிச்சிட்டு பாதியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான், அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வீட்டுக்குள்ள போயிட்டேன். அவன் அந்த பாட்டில தூக்கி பின்னால வச்சுக்கிட்டு வாங்க வாங்க போறதார் வாங்க போறதாருனா, என்னடா இவன் எலும்ப மாட்டேங்கலையே. அவனுக்கு எலும்ப முடியல, ஏன்னா பின்னால எது இருக்கு, பின்னால பாட்டில் இருக்கு, முன்னால நான் இருக்கிறேன், சைட்ல மனைவி அப்படியே திருட்டு முழி பாக்குறா, என்ன பண்ணன்னு தெரியல. நான் சொன்னேன், சகோதரனே இது தவறு. அப்பவே எடுத்து அந்த பாட்டில மாடியில இருந்து தூக்கி எரிஞ்சு உடைச்சு என்னெல்லாம பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, நம்ம விசுவாசிகள்ல ஒரு சிலர்லாம் இன்னும் இந்த ரட்சிப்பின் சரியான அனுபவத்தை பெறாம எல்லாம் இருக்கிறாங்க, மறைமுகமாக தவறாக. இது உனக்கு ஒரு விதத்துல நல்லதா தெரியும், ஆனா உன்னைய பார்த்து பைபிள் சொல்கிறது ஐயோ. ஏசாயா 5:11. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்துக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஐயோ. இந்த சாராயத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேப்ப மரத்து அந்த பட்டையை போடுவாங்க, அந்த கசப்பு எட்டிய போடுவாங்க, அது பயங்கர எரிப்பு. இந்த என்ன சொல்லுவாங்க, நமச்சாரன்னு சொல்லுவாங்க, இந்த பேட்டரியில யூஸ் பண்ணுவாங்க ஒயிட்டா, அதெல்லாம் அப்படி எரி பொருள்கள், அது ஆசிட் மாதிரி. அத இந்த கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி சூடா வந்த உடனே ஆத்தி குடிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் வர்றது ஸ்பிரிட், எரிசாராயன்னு சொல்லுவாங்க. தெரியும் தானே உங்களுக்கு? நீங்களாம் அங்கெல்லாம் போயிட்டு தானே வந்திருக்கீங்க, அப்படித்தானே? குடிச்சிருப்பீங்க. நான் என்னவோ குடிக்கல, வடித்தேன். அது ஒரு பிராக்டிஸ். அதை போட்டு உட்கார்ந்து அதுக்கு டெய்லி சாராய ஊற வச்சு, அது இந்த இட்லிக்கு மாவு தோசைக்கு மாவு நைட்டு வச்சுட்டு விட்டா காலையில் அது எப்படி என்ன செய்யும், அப்படி புளிச்சுக்கிட்டு கொதிச்சுக்கிட்டு நிக்குமே, அப்படியே பெருசா. இதே மாதிரி இந்த சக்கரத்தூளை போட்டு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்து டெய்லி மண்ணுக்குள்ளதான் இருக்கும். அந்த ஹீட்ல சும்மா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கலக்கி விட்டா போதும். அது இந்த எட்டி சாய், இந்த கெட்டுப்போன பழங்கள், அது இது எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி கொதிக்க ஆரம்பிச்சிடும், தீ வைக்காமல. இதுல இருந்து எடுக்கிறது தான் இது. எங்க அப்பா குடிச்சு வயிற்றுல ஓட்ட விழுந்துச்சு. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு சொன்னாங்க, உன்னையும் பெத்தார்ல, நீயும் வந்து அவரை கவனி அப்படின்னாங்க. என்னைய பெத்தது உண்மைதான், ஆனா இப்ப நான் எங்க இருக்கேன், ஊழியத்தில் இருக்கிறேன், நான் எங்க வந்து கவனிக்கிறது? இல்ல நீ அது ஒரு சேவை தானே, இது ஒரு சேவை. போய் பார்த்த, சும்மா போனா ஒரு நாள் போயிருந்தேன், அந்த சைடில் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஏதோ கொடுத்தாங்க, அந்த சாக்கை வச்சுட்டு உள்ள இறங்கினேன். போனா வயிற்றுல பெரிய ஓட்டை, சாப்பிட்ட சாப்பாடுலாம் எது வழியா வந்துடுது, குடல் எல்லாம் ஓட்டையாகி, வயிறே ஓட்டையாகி எல்லாம் போயிட்டே இருக்கு. சாப்பிட்டது உள்ள போறதே கிடையாது, குடிச்சு வயிறு ஓட்டை. இப்போ உனக்கு குடிக்கிறது ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஆனா உன் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமா போக வேண்டிய ஒரு கட்டம் வரும்போது, உலகத்தையே விட்டு போகும்போது அப்படியே திகைச்சிருவேன். மதுபானம் தங்களை சூடாக்கும்படி அதிகாலமே எழும்பி, அது ஒன்றும் பெரிய சாதனை இல்லை, அதை விடுறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உனக்கு ரோஷம் இருந்தா விட்டுறலாம், ரோஷம் இல்லாதவன அவனால விட முடியாது. செத்தா கூட இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கு போறியா? போக மாட்டீங்கள? போகவே மாட்டீங்க. அவன் என்னை கவலைப்படுத்திட்டான், அதே மாதிரி ஒரு முடிவு இதுல எடு, நான் சாகர வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு. தண்டையார்பேட்டையில் ஒரு விசுவாசி செத்து போயிட்டாரு, அடக்கத்துக்கு அந்த பாஸ்டர் என்னை அனுப்பி விட்டாரு. நான் அப்போ திருவொற்றியூர் சரின்னு போனேன். அங்க போனா பிரசங்கம் பண்ணலாமா? பண்ணலான்ட்டாங்க. அடிச்சு பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ணி பெட்டியெல்லாம் வச்சு தூக்க சொன்னா, இருங்க அவங்க அம்மா அப்பா வரட்டும். நான் அம்மா அப்பா வரட்டுமா? நான் வரும்போது பார்த்தேன் அவங்க அம்மா அப்பா உட்கார்ந்து இருந்தாங்களே, வயசானவங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது சைக்கிள் ரிக்ஷால வருது, அம்மாவும் அப்பாவும். நான் சொன்னேன், இப்ப பிரசங்கம் தொடங்கும் போது இருந்த மாதிரி இருந்துச்சு,
அதுக்குள்ள எங்கிட்டு போயிட்டு சைக்கிள் ரிச்சால வருது. அது ரெண்டுமே சாராயம் குடிப்பாங்க, குடிச்சிட்டு வராங்க. பிள்ளை மறிச்சுட்டான் துக்கத்துல அம்மாவும் அப்பாவும் என்ன செஞ்சுட்டு வராங்க? சாராயம் குடிச்சிட்டு வராங்க. ஓ, பிள்ளை செத்துட்டான், உனக்கு துக்கம் இல்ல, துக்கத்தை மறக்கிறதுக்கு வயசான காலத்துல புருஷனும் மனைவி ரெண்டும் சேர்ந்து சைக்கிள் ரிச்சால போய் என்ன செஞ்சுட்டு வருது? சென்னை தண்ணி அடிச்சுட்டு வருது. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் அடிக்கிறாங்க, கேர்ள்ஸ் அடிக்குது. கோயம்புத்தூர்ல பட்டசாராயத்தை அடிச்சுட்டு ஸ்கூல் பிள்ளை யூனிஃபார்ம் போட்டு நினைச்சது ரோட்ல ரகல டிராபிக்ல அந்த பையனை பிடிச்சு இழுத்து சட்டையோட கீழே விழுந்து. நம்ம பையங்க பிள்ளைங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல எனக்கு. எப்படி இருக்கீங்க விசுவாசிகள்? பார்ட்டியில போய் ஏதாவது கலந்து கொள்றீங்களா? 1 தீமோத்தேயு 3:3 8ஆம் வசனத்திலையும் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனம் கண்காணிகளுக்கும் 8ஆம் வசனம் உதவிக்காரர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும். ஒரு சிலர் சொல்றது என்னன்னா, நான் குடிச்சிட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் பண்றதே இல்லை, நான் குடிச்சதே தெரியாது, நல்லா வண்டி ஓட்டுவேன். எப்படி அவன் சொல்றது? குடிச்சது யாருக்குமே தெரியாது, நான் நல்லா வண்டி ஓட்டுவேன், யார்ட்டையும் பிரச்சனை இல்லை. நீங்க வேணா எங்க வீட்டுக்கு கேட்டு பாருங்க, நான் குடிச்சிட்டா அமைதியா போய் படுத்து தூங்கிடுவேன். குடியே கெடுக்கும். நீ உன் சரீரம் கோயில்னு பைபிள் சொல்லுது. நீங்களே தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த சரீரத்தை நீ தீட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நீதிமொழிகள் 21:17. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யனாவதில்லை. நீ சாராயம் குடிக்க ஆரம்பிச்சு குடியார பயில மாறிட்டேனா சம்பாதிக்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லாம போய் நீ ஒரு காலத்திலும் உன் கனவின்படி ஐஸ்வர்யவானாய் மாற முடியாது. பைபிள் அப்படி சொல்லுது. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு இது நமக்கு தகாது. பைபிள் தூக்கிட்டியா, இந்த இடத்துக்கு கால் வச்சிட்டியா, அதெல்லாம் நீ நிறுத்தணும். நான் என்ன சொல்றேன், விட்டுட்டியா, அதை குடிக்கிறவங்க கூட சேரக்கூடாது. அவன் கூட சேர்ந்தாதான் உனக்கு இந்த ஆவி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யும், உள்ள வரும். அவன் அப்படியே இழுத்து கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவான். எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் என் கூடயே இருந்துட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டேன், அங்க போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டான். எப்படி இருக்கும்? அது ஒரு கதை. நீதிமொழிகள் 23:20. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராத. குடிய விட்டுட்டியா, குடிகாரன் கூட சேராத, அவன் கூட ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாத, ட்ரீட் அட்டன் பண்ணாத, கெட் டுகெதர் போகாத, அவன் கூட சாவு வீட்டுக்கு போகாத, கல்யாண வீட்டுக்கு போகாத, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாத. நீ அங்க போனேன்னா நீ என்ன செய்வ? உனக்கு கிருபை இல்லைன்னா நீ அதை போல்டா எதிர்த்து நிக்க சக்தி இல்லை, வெறுப்பின் சக்தி இல்லைன்னா நீ என்ன செய்வ? அவன் ஊத்தி கொடுப்பான், நீ குடிச்சிடுவ. எனக்கு தெரியும், நம்முடைய விஷயம் நல்ல போஸ்டிங்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நார்த்ல இருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. உடனே இவர் ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி வச்சாரு. இங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து, சென்னையில உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து. அங்க பார்த்தா எல்லாம் பாட்டில். இவங்க எல்லாம் மிலிட்டரியில செக்யூரிட்டி போர்ஸ்ல இருந்ததுனால அவங்களுக்கு அது ஃப்ரீயா இருந்த காலம். இப்ப இவர் ரட்சிக்கப்பட்டாரு. இவங்க அவ்வளவு பேரும் ஃபுல்லா அடிச்சுட்டு, அது என்ன நீ ரட்சிப்பு, அது என்ன பெந்தைகாஸ்ட் ஆயிட்டு போட்டுன்னு சொல்லி இவனை இழுத்து, ஒன்னும் இல்ல ஜஸ்ட் எங்களோட கம்பெனி கூடன்னு ஊத்தி விட்டாங்க. இவர் ஊத்திட்டு வந்துட்டாரு. இங்க பாட்டு பாட சொன்னா அட்டகாசமா பாடு. சில நேரத்தில் நான் இங்கிலீஷ் பாட்டை தமிழ் பாட்டாக்கிடுவேன் அங்க. அப்போ இந்த ஆனந்த கண்ணீர் பொழியும் தேசத்துல எல்லாம் பாடினாங்கன்னா அப்படியே தமிழ் பாட்டை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே பாடுற ஆளு திடீர்னு எனக்கு போன் பண்ணாரு, எனக்கு மஞ்ச காமால. நல்லா தானே இருந்தாலும் என்ன மஞ்ச காமாலன்ட்டு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா முழங்கால் போட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் அறிக்கை செய்யறேன். என்ன அறிக்கை? இந்த மஞ்ச காமால வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? இப்படி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, நானும் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆகும் விட மாட்டாரு. நீ ஞானசானத்துல உடன்படிக்கை பண்ணிட்டு நீ திருப்பி துரோகம் பண்ணினா உனக்கு என்ன நடக்கும்? மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. நீதிமொழிகள்
31:4. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, லெமுவேலே அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீ ஒரு பிரபு. இந்த சபையில உன்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா நீ குப்பையில கிடந்த ஒரு ஆளு, புழுதியில கிடந்த ஒரு ஆளு. அப்படித்தான் பைபிள்ல சொல்லி இருக்கிறது. சிறியவனை எளியவனை குப்பையிலும் இருந்து புழுதியிலும் இருந்து எடுத்து அடுத்து எங்க உட்கார வைக்கிறாரு? எங்க உட்கார வைக்கிறாரு? பிரபுக்களோடு உட்கார வைக்கிறாரு. இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் தான் சிங்காசனம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். இந்த பிரபுக்களோட இந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்துட்ட பிறகு உனக்கு அது தகுதி அல்ல. சரி, ஆவிக்குரிய குடிகாரர்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவிக்குரிய குடிகாரர்கள் இவங்க எப்படிப்பட்டவங்க? நீதிமொழிகள் 20:1. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். அமளி பண்ணும். சபையில நீ அமளி பண்றவனா இருந்தீன்னா, குடும்பத்துல அமளி பண்றவனா இருந்தீன்னா நீ ஒரு மதுபான பிரியன். நீ குடிக்க வேண்டாம். அவன் குடிச்சிட்டு தான் பண்றான். நீ குடிக்காமலே இந்த போடுறிய. குடும்பத்தை கலக்கிற, சபையை கலக்கிற, வீட்டை கலக்கிற, தொழிலை கலக்கிற, கம்பெனியை கலக்கிற, கூட உள்ளவன் வந்தவன் போனவன் எல்லாத்துக்கும் ஒரே அமளிதான், கலாட்டா தான். வீட்டுல ஒரு நேரம் சாப்பாடை ஒழுங்கா சாப்பிட விட மாட்ட. நீ வீட்டுல இருந்தாலே வீடு சும்மா 144 ஏரியா மாதிரி கலவர பூமி மாதிரி தான், ஃபயரிங் தான். டமால் டிமால் அடிச்சு கத்தி கூச்சல் போட்டு. நீ வெளியே போனவனே சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்தாரோ அதான் பயங்கர சத்தமா இருந்துச்சு, உங்க பையன் இருந்தானோ பொண்ணு இருந்தாலோ. இதெல்லாம் திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும். எங்க அப்பா நல்லா இருப்பார், தண்ணி அடிச்சிட்டாருன்னா 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள கதையெல்லாம் அப்படியே டேப் ரிவைண்ட் ஆயிடும், திருப்பி போயிடும் சரட்டுன்னு. அந்த கதை அது வாட்டுக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால் உள்ள கதையெல்லாம் சொல்லி, சாதனைகள் எல்லாம் சொல்லி, வரலாறு எல்லாம் சொல்லி, நான் ஒருத்தனை அப்படி அடிச்சம் பாருன்னு பக்கத்தில் உள்ளவங்க கழுத்து பிடிச்சிடுவாரு. அப்படி பிடிச்சி ஒரு தூக்குறான்னு அவன் கத்திடுவான். இதெல்லாம் ஆவி. அவங்களாவது சாராயம் குடிச்சிட்டு பண்ணா, நீ ஃபெய்த்தவங்களையும் இல்லாவிட்ட உன் வீட்லையும் என்ன அமளி பண்ற யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஆவி பிடிச்சிருது உனக்கு, திராட்சரச ஆவி, மதுவான ஆவி. அவன் குடிச்சிட்டு பண்றான், நீ குடிக்காமலே மொத்தத்தையும் போட்டு குழப்புற. இருக்கா இப்படி ஆவி? தயவு செய்து நாம் அவைகளை விட்டு ஒரு பிரதிஷ்டைக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவரே, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன், ப்ராப்ளம் கிரியேட் பண்ண மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், நான் நியாயம் பேச மாட்டேன், நான் அமைதியா இருப்பேன். சிம்சோனுடைய அம்மாவுக்கு கர்த்தர் ஒரு பிரதிஷ்டையை சொல்லி கொடுத்தார். சிம்சோனுக்கு ஒரு பிரதிஷ்டையை கட்டளையாய் கொடுத்தார். நியாயாதிபதிகள் 13:4. ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும். எப்படி? சிம்சோனுடைய அம்மாவுக்கு அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது, நீ மதுபானம் என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் குடும்ப வாழ்க்கையில நீ அமளி பண்ணக்கூடாது, நீ உன் குடும்ப வாழ்க்கையை கெடுக்க கூடாது, நீ ஒரு பிரதிஷ்டையோடு இந்த சபையில் இருக்கணும். என்னாகமம் 6:3. அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக கடவன். நசரேயன் மதுபானத்தை விலக்க கடவன். ஒரு பிரதிஷ்டைக்குள்ள இருக்கிற இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு உனக்குள்ள பிரதிஷ்டை இருக்கணும். தயவு செய்து யாராவது ஏதாவது சொன்னா, அதை சொன்னா, இதை சொன்னான்னு என்னத்தையாவது குடிச்சிட்டு ஆவிக்குரிய ஜீவித்தை விட்டுறாத, தெய்வீகத்தை விட்டுறாத, பரிசுத்தத்தை விட்டுறாத, பிரதிஷ்டையை விட்டுறாத. நீ அமளி பண்ணுகிறவனாய் மாறக்கூடாது. நீ ஒரு கண்காணி, நீ ஒரு உதவிக்காரன், நீ ஒரு பொறுப்புள்ள ஒரு தாய் தகப்பன், சபையில நீ ஒரு விசுவாசி, கர்த்தருடைய சேவை செய்யக்கூடிய மனுஷன். நீ பிரதிஷ்டையோடு இருந்தாதான் உன் பிள்ளைகள் பிரதிஷ்டையோடு இருக்கும். நீ பிரதிஷ்டையோடு இருந்தாதான் உன் சந்ததி பிரதிஷ்டை உள்ளவளாய் மாறும். நீ விசுவாசத்தில் இருந்தாதான் உன் சந்ததி விசுவாசத்தில் நிற்கும். நீ பரிசுத்தமா இருந்தாதான் உன் சந்ததி பரிசுத்தமா இருக்கும்.
நீ சரியாயிட்டு தான் நீ குணப்பட்ட பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்து. அதனால அமளி பண்ணுகிற சுபாவங்களை நிறுத்துங்கள். அடுத்ததாக எட்டாவதாக, எட்டுலயே ஒரு பி பிரிவு, ரெண்டு சேர்ந்து வருது. நீதிமொழிகள் 17:19. வாது பிரியன் பாதக பிரியன். போதும். என்னது? வாது பிரியன். அவன் யாரு? பாதக பிரியன். அப்படின்னா வாது பிரியன். வாதுனா சண்டை, ஆர்கியூமெண்ட், வாக்குவாதம். வாக்குவாதம் பண்றவன் யாரா மாறிடுவான்? பாதக பிரியனாய் மாறுவான். ஒரு சிலர் பாருங்க, குடும்பத்தை பத்தி பேசணும்னா பயங்கரமா பேசுவாங்க. பழைய கதைகளை பேசணும்னா கிளவி கதை, கட்டுக்கதை, தெரிஞ்சது தெரியாதது பேசுவாங்க. ஒரு சிலர்லாம் இந்த பாயிண்டோட, லா பாயிண்டோட தான் சண்டை போடுவான். இத்தனாம் தேதி நீ இப்படி என்னை பேசினாய், இத்தனாம் தேதி நீ இந்த இடத்துல என்ன இப்படி செய்தா, அப்படி டேட் வைஸா ஆதாரபூர்வமா சண்டை போட்டுட்டே இருப்பான். வாது. உங்க வீட்டுல எப்பொழுதுமே இந்த சண்டை நடக்க கூடாது. எப்பவும் வீடு வந்து கோர்ட் மாதிரி யுவர் ஆனர் அவர் ஆனர்னு கத்திக்கிட்டு உன்னாலதான் என்னாலதான் அதுதான் இதுதான். உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து, ஏப்பா கொஞ்சம் அமைதியா இருப்பா, வேண்டாம்ப்பா, எதுக்குப்பா இப்படிலாம் பண்றீங்க? 1 கொரிந்தியர் 6:6 பாருங்க. அவிசுவாசி முன்னாலையும் சண்டை போடுற. சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். எப்படி? சகோதரனோடு சகோதரன் வழக்காடுறான். அடுத்த ஒரு வார்த்தை என்ன சொல்லிருக்கு? யாரோடு செய்யறான்? அவிசுவாசிகளுக்கு முன்னாலேயும் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். வார்த்தைகள் மிஞ்சி மிஞ்சி வாதிக்க வாதா மாறுது. அதாவது வாக்குவாதமாக மாறுகிறது. புருஷனும் மனைவியும் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்க இப்படி செஞ்சிருக்க கூடாது. உடனே அப்படியா? இல்ல நான் இதனாலதான் செஞ்சேன், நீ அப்படி எடுத்துக்கிட்டியா, சரி விட்டுரு, இனிமே அப்படி டக்குன்னு அந்த ப்ராப்ளத்தை என்ன செய்யணும்? ஃபைனல் கொண்டு போகணும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஒரு சிலருக்கு சில பைபிள் சொல்லுகிறது, இந்த வாக்குவாதம் பண்றத பைபிள் சொல்லுது நோயின்னு சொல்லுது. அந்த நோய் இருந்தா அதுக்கு ஜெபம் பண்ணணும். அதையும் கூட தெய்வீக சுகத்துல சுகமாக்கணும். 1 தீமோத்தேயு இல்ல 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6:4. அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். எப்படி? அவைகளாலே பொறாமை, சண்டை, தூஷணம், பொல்லாத சமுசயம் உண்டாகி கெட்ட சிந்தை, சத்தியம் இல்லாதவர்கள், தேவபக்தி, எப்படியே போயிட்டே இருக்கும். அது என்ன நோய்? என்ன நோய்? வாக்குவாதம் பற்றிய நோய். பேசாத, பேச்ச குறை. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும். நீ உன் புருஷனை தான் பேசுற, உரிமை இருக்கு அப்படின்னு பேசக்கூடாது. உன் மனைவியை தான் பேசுற, நான் தாலி கட்டி இருக்கிறேன், நான் கை பிடிச்சிருக்கிறேன், கையை பிடிச்சதும் சரி, கயிறை கட்டினதும் சரி. ஆனா வார்த்தைகள் மீறக்கூடாது. கத்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஒரு வார்த்தை மீறி போயிடுச்சுன்னா வாக்குவாதம் ஆயிடும். வாக்குவாதம் பண்ணுகிறது எங்களுக்கு தகுதி அல்ல என்று பவுல் பேசுகிறார். தன்னுடைய சபையை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பவுல் சொல்லுகிற வார்த்தை, வாக்குவாதம் பண்ணுவது எங்களுக்கும் சபைக்கும் ஏற்றதல்ல. வாசிங்க. நமக்கு வாக்குவாதம் பண்றது நம்முடைய சபையினுடைய ஒழுங்கல்ல. நீ உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டு 1 கொரிந்தியர் 11:16. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். அதனால வாது பிரியர்களாக மாறாதீங்க. வாது பிரியர், பாதக பிரியர், கடைசியில் அது சண்டை, ஆர்கியூமெண்ட் போய் 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 கடைசியில் எதுல முடியும்? அது பாதகமாக முடியும். நீதிமொழிகள் 13:10. நீதிமொழிகள் 13:10.
அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும். எதனால பிறக்கும்? அகந்தையினால் வாக்குவாதம் பிறக்கும். அகந்தனா பெருமை, மற்றவங்களை அற்பமா என்றதுனாலதான் நம்ம வாக்குவாதம் பண்றோம். நீ என்ன ஆளு, நீ என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது, நீ கேட்டு நான் பதில் சொல்லணுமா? பிரியமானவர்களே, அகந்தையை நிப்பாட்டுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு பெருமையை நிப்பாட்டுங்க. நீதிமொழிகள் 22:10. பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும். உன் கூட இருந்து உன்னைய ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருக்கானே, அவங்க அப்படி பேசிருக்க கூடாது. நீ என்னதான் இருந்தாலும் மௌனமா வந்திருக்க கூடாது. நீயும் 4 வார்த்தை கேட்டிருக்கணும். இப்படித்தான் கேவலப்பட்டே போய்கிட்டு இருக்கோம். இப்படியே நீ தப்பான வார்த்தைகளை கேட்கிறவங்க கூட உட்காராத. உன்னைய சமாதானம் பண்றவனோடு இரு. உன்னைய தூண்டி விடுறவங்க கூட என்ன செய்யாத, இராத. பைபிள் சொல்லுகிறது பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது எது நீங்கும்? எது நீங்கும்? அது என்ன பரியாசக்காரன் ஜோக் அடிக்கிறவனை துரத்தணும், அதனால வாக்குவாதம் நின்றுமா? அப்படி அல்ல. இந்த இடத்துல பரியாசக்காரன்னா யாரு? அகங்காரம் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் உண்டுன்னு பைபிள் சொல்லுகிறது. யாருக்கு பேரு? நீதிமொழிகள் 21:24. அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். எப்படி? இந்த பரியாசக்காரனை துரத்து. உன் கூட அகங்காரமும் இடும்பும் உள்ளவனை வச்சுக்கிட்டு நீ வா, நான் கேட்கிறேன், நான் கேட்கும் போது நீ 2 கேள்வி கேளு. ஒரு இடத்துல ஒரு பஞ்சாயத்து க்ளோஸ் பண்ணோம். ஒரு 5 நிமிஷத்துல பேசி முடிச்சு சமாதானம் பண்ணி விட்டோம். உடனே ஒரு பார்ட்டி போயிடுச்சு, போயிட்டு வரோம் பாஸ்டர். இன்னொரு பார்ட்டி சொல்லிச்சு, நீங்க என்ன இவ்வளவு குயிக்கா முடிச்சிட்டீங்க? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தா ஒரு 2 வார்த்தை நறுக்குன்னு கேட்டிருப்பேனே. எதுக்கு? இவங்க எப்படி ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் அப்படி டேஷ் ஆகும் பாஸ்டர் முன்னால. இங்கேயே அவனை கேட்டுறணும் 2 கேள்வின்னு. இங்க வந்த உடனே நான் சொன்னேன், இதை கிளியர் பண்ணிக்க, இதை கிளியர் பண்ணிக்க. சோத்திரம் சரிதானா? சரி, ரைட். தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டான், நான் போயிட்டு வரேன் பாஸ்டர், இனிமே இந்த பிரச்சனையே எனக்கு வேண்டாம், சமாதானமா நான் போராட்டு போயிட்டேன். போன உடனே இந்த பார்ட்டி, ஒன்னும் உப்பு சப்பு இல்லாம முடிச்சு விட்டீங்களே என்ன? ஒரு 2 வார்த்தை கேட்டிருக்கலாமே. எதுக்கு? நறுக்குன்னு கேட்டிருப்பான், செத்துருப்பான். இதுக்கு ஒரு பாஸ்டர் முன்னிலையில நீ நறுக்குன்னு கேட்கணுமாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரியாச இடும்பு இவனெல்லாம் துரத்து. உன் கூட இருந்து உன்னைய கிளப்புறவனெல்லாம் துரத்தி விட்டுரு. சமாதானம் பண்றவங்க இருக்கானா அவன் கூட, அவனை சேர்த்து வச்சுக்கோ. அவசரப்படாத, கோவப்படாத. ஏன் இப்படி பண்ற? கொஞ்சம் தாழ்ந்து போயிரு, கொஞ்சம் விட்டு கொடு, கர்த்தர் நம்மோடு இருப்பார். அப்படி சொல்ற ஆள் தான் உனக்கு தேவை. ஒரு சிலர் உபவாசம் எல்லாம் பயங்கரமா எடுப்பாங்க. ஆனா எதுக்காக எடுக்கிறாங்க? ஏசாயா 53:58, ஏசாயா 58:4, வழக்குக்கும் வாதுக்கும் நீங்கள் உபவாசிக்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். உபவாசம் போடுறதே அடிக்கிறதுக்கு. எப்படி இருக்கும் இதுக்கு உபவாசம்? உபவாசம் எதுக்கு எடுக்கிற? சண்டை போடுறதுக்கு உபவாசம்? நிறுத்து. இப்படிப்பட்ட உபவாசங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில கணக்குல சேராது. வழக்குக்கும் வாதுக்கும் உபவாசம் எடுக்காத. வாது பிரியர்கள் ஒரு சிலர் எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. நைட்ல கூட தூங்கும் போது கூட ஒரு சிலர் எல்லாம் பேசுறாங்க. அது கண்டினியூவா பேசி 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 அப்படி தூங்கிடுறது. அது திருப்பி இவன் தூங்கின பிறகு எது பேசுது? உள்ள இருக்கிற ஆவி தானாவே பேசுது. பக்கத்துல படுத்திருக்கவன் சோத்திரம் சோத்திரம், ஆஹா பிசாசு பேசுதா, என்ன பேசுன்னு தெரியலையேன்னு இவன் பாடு பேசிட்டு இருப்பான். ஒரு சகோதரி தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ பிசாச மாதிரி பார்த்து எந்திரிச்சு டம்மு டம்முன்னு அடிச்சு இயேசுவின் நாமத்துல போன்னு அடிச்சது யார? புருஷன் காலையில் எழும்பி பையன்ட்ட சொன்னாராம், ஏன்னா உங்க அம்மா வெளியே பார்த்தா தான்டா அமைதியா இருக்கா, நைட்டு என்னை பிடிச்சி அடிச்சு விட்டாரான்னு. எப்படி மம்மி உங்களை அடிச்சாங்களா? எப்படி அடிச்சாங்க? ஆடா பிசாசை போங்கிற, எந்த பிசாசை பார்த்தாலும் அந்த பிசாசை அடிக்காம என்ன பிடிச்சிட்டு இருக்கா? இது எந்திரிச்சிட்டு, நான் எங்க அடித்தேன், நான் உங்களை தொடக்கூட இல்லை, நானும் தூங்கிட்டானே இருந்தேன். இல்ல அப்பதான் அது சொல்லிச்சு, ஆமா நைட்ல பிசாசை போட்டு அடிச்ச மாதிரி சொப்பனம் பார்த்தேன். இப்படிலாம் சொப்பனம் பார்த்தாங்க உங்க வீட்டுல? அவ்வளவுதான். இப்படி ஆளுங்கள்லாம் இருக்காங்க.
நைட்ல பேசுற ஆளுங்க, நைட்ல நடக்கிற ஆளுங்க, அதெல்லாம் பாவம் சொல்லல, சில வியாதிகளுடைய ஒரு தூண்டுதலா கூட இருக்கலாம். வாதுப்பிரியன், பாதகப்பிரியன். ஆபகுக் 1:3. ஆபகுக் 1:3. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. பிரச்சனையை கிரியேட் பண்றவங்க நம்முடைய சபையில வேண்டாம். குடும்பத்துல கூட பிரச்சனை இருக்கும். சில காரியத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, சில காரியத்தை கேட்பீங்க, சில காரியங்கள் நம்ம கண்ணு முன்னாலே இருக்கும். ஆனா நீ அப்படி விட்டுறத, அதை எழுப்பாத. சோத்திரம் பண்ணு, அப்படியே விட்டுரு. சோத்திர கத்தாவின் நீங்க பார்த்து இதை கிளியர் பண்ணுங்க. நான் இப்ப பேச போனா, நான் இப்ப கேட்க போனா புயலே என்ன செய்யும்? அடிக்கும். வேண்டாண்டவரே ஸ்தோத்திரம் 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 பண்ணு. கர்த்தர் அந்த யுத்தத்தை அழகா க்ளோஸ் பண்ணிடுவார். நீ போய் ஸ்டார்ட் பண்ணிடாத ப்ராப்ளத்தை. அதனாலதான் பிலிப்பியர்ல பவுல் அழகாக சொல்லுகிறார், வழக்கினால வாதினால எதையுமே நீங்க செய்யாதீங்க. 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அதான், எதையுமே பிரச்சனை சண்டை போட்டுட்டு செய்யாதீங்க, வாக்குவாதத்தோடு செய்யாதீங்க, வீண் பெருமைக்காக செய்யாதீங்க, குடும்ப கௌரவத்துக்காக செய்யாதீங்க, நான் முன்னால நிக்கணும் அப்படின்னு செய்யாதீங்க, நான் என் ஸ்தானத்துல நிக்கணும் அப்படின்னு செய்யாத. உன் ஸ்தானத்துல நிக்கணும், அதுக்காக நீ 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிதான் உன் ஸ்தானத்தையும் மானத்தையும் காப்பாத்தணும்னு இல்ல. அவங்க செஞ்சாங்க உண்மைதான். இன்னைக்கு உனக்கு செய்யறதுக்கு சக்தி இல்லைன்னா ஸ்தோத்திரம் பண்ணு. கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி வழக்கு வாங்கி சண்டையை போட்டு செய்யாத. அடுத்து அதுலயே இருக்கிறது வாது பிரியன். யார் அவன்? யாரு? பாதக பிரியன். பாதகம் என்று சொல்லுகிறது ரொம்ப மோசமானது, உச்சகட்ட பாவம்.